திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று தற்பொழுது 3வது முறையாக திமுக சார்பில் போட்டியிடும் திரு பூண்டி கே கலைவாணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். தொகுதியில் நிலவரம் குறித்து அவரிடம் கேட்டறிவோம். வணக்கம் அண்ணா. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் 3வது முறையாக போட்டிடுறீங்க. இப்போ டெய்லி வாக்கு கேட்க போயிட்டுருங்க, தீவிரமான பரப்புரில் இருக்கிறீங்க. தற்போது தொகுதி எந்த நிலைமையில் இருக்குது? இந்த தொகுதி என்பது மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்டம். அது தலைவர் கலைஞர் அவர்களோட தொகுதி. அவங்க போட்டியிட்டப்போ தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த தொகுதி இந்த தொகுதி. அதனால் அது மாத்திரம் இல்லாமல் இந்த தொகுதிங்கிறது இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடம் அறிவுலா ஆசான் தந்தை பெரியார் அவர்கள் வந்து சுயமரியாதை கொள்கையான கடவுள் மறுப்பு கொள்கையை பிரகடனப்படுத்தின ஒரு இடம் அது. அந்தளவுக்கு இங்கே திராவிட இயக்கத்துக்கு வலுவான ஒரு அடித்தளம் உள்ள ஒரு தொகுதி தான் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி. இங்கே இதுவரைக்கும் எந்த மாற்று கட்சியும் ஜெயித்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழக தோழமை இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயித்ததில்லை. 100% திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வேட்பாளர் தான் இங்கே வெற்றி பெறுவாங்க. தற்பொழுது நீங்கள் களத்துக்கு போய் வாக்கு சேகரிச்சுட்டு வரீங்க. என்னென்ன சொல்லி வாக்கு சேகரிச்சுட்டு வரீங்க? வந்தால் மீண்டும் நீங்கள் வரும்பொழுது என்னென்ன செய்ய இந்த தொகுதிக்கு பண்ண விரும்புகிறீங்க? அதாவது இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாவட்டத்தை திருவாரூர் மாவட்டத்தை தலைவர் அவர்கள் பிரித்தது தலைவர் அவர்கள் தான். இந்த மாவட்டத்தை உருவாக்குனது தலைவர் தான். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், மத்திய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகமாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணது மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ இந்த நடக்கிற 5 வருஷ திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்திங்கனாக்கா இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. திருவாரூருக்கு வந்து 1080 கோடி ரூபாய்க்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுத்துருக்காங்க. கொரடாச்சேரி பேரூருக்கு 7000 கோடி ரூபாய்க்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திலேருந்து குடிநீர் வழங்குறதுக்கான பணியை இது பண்ணியிருக்காங்க. மருத்துவ உள்கட்டமைப்புகள்னு பார்த்தோம்னாக்கா மருத்துவக் கல்லூரியில் வந்து கூடுதல் கட்டிடங்கள், மருத்துவ உபகரணங்கள்ங்கிறது பல கோடி ரூபாயில் வாங்கி இப்போ பண்ணியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ஊர்லேயே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. கொரடாச்சேரியில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டின ஒரு சுகாதார நிலையம் இருந்துச்சு. அதை கடந்த கால ஆட்சியில் இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. அதை திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள்ட்ட சொன்னோன்னே ரொம்ப சங்கடத்தோடு என்ன பண்ணாங்க, இது மாதிரி ஏமா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே கட்டுறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதிய மருத்துவமனை புதிய பொலிவுடன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா கோமலில் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அடியக்கமலம் ஒன்று, திருவாரூரில் அர்பன் பிஹெச்சி, இது மாதிரி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மருத்துவ கட்டமைப்பு. கல்விக்குன்னு பார்த்தோம்னாக்கா கூத்தாநல்லூரில் கலைஞர் கருணாநிதி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா மகளிருக்கான ஒரு கல்லூரியை திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் புதுசாக கொடுத்துருக்குறாங்க. கடந்த ஒரு 7-8 வருஷமாக குடவாசலில் ஒரு கல்லூரியை அவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் துவக்கி 4 வகுப்பறையில் 7-8 வருஷமாக கல்லூரி நடத்திட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு கட்டிடத்தையும் கொடுத்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் செல்லூரில் அந்த கட்டிடமும் இது பண்ணியிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா மாதிரி பள்ளி, மாவட்டத்தின் மாதிரி பள்ளியை மிக சிறப்பாக வந்து திருவாரூரில் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒன்றும் பார்த்திங்கனாக்கா சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பு வசதிகள் அவ்வளோதையும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு தனிநபருக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒன்று மகளிர் உரிமை தொகை வாங்குவாங்க, இல்லைனாக்கா முதியோர் ஓய்வூதியம் வாங்குவாங்க, இல்லை அந்த குடும்பத்தில் உள்ள பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுனாக்கா புதுமை பெண் திட்டத்தில் பயனாளியாக இருக்கும், பையனுங்க இருந்தாங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயனாளியாக இருக்கும், ஒரு மாற்றுத்திறனாளி உள்ள குடும்பமாக இருந்தால் மாற்றுத்திறனாளி இதில் அவங்களுக்கு பயன் கிடைக்கும். அப்படி இல்லை தாய்மானவன் திட்டத்தில் பார்த்திங்கனாக்கா 80 வயதுக்கு மேலே உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தால் தாய்மானவன் திட்டத்தில் நேரடியாக அவங்க வீட்டுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு பயன் கிடைக்கும். அது மாதிரி இல்லைனாக்கா பார்த்திங்கன்னா தொடர் சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா மக்களை தேடி மருத்துவம் மூலமாக ஒரு பயன் கிடைக்கும். எப்படியோ ஒரு விதத்தில் கடைசியாக சொல்லப்போனால் சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா காலை சிற்றுண்டி திட்டத்திலையாவது அந்த குடும்பத்தில் ஒரு பயனாளி இருப்பாங்க.
ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயனாளிகள் உள்ள ஒரு அரசு இதுவரைக்கும் இந்திய துணை பெருங்கண்டத்திலே யாருமே அது மாதிரியான திட்டங்களை கொடுக்காத சூழலில் அவ்வளவு மிகப்பெரிய அருமையான திட்டங்களை கொடுத்துருக்கிறாரு திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள். அதனால் நாங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் மக்கள் எழுச்சியாக வந்து எங்களுக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்குது தொகுதி. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக களமிறங்கும் திரு பூண்டி கலைவாணன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் மாதவன் குருநாதன்.